இயேசுனுடைய மகா பரிசுத்த திரு ரத்தத்தில் எனக்கு மிகவும் அருமையானவர்களே, ஒரு முறை ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பெரிய ஒருத்தர் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். நாங்கள் எல்லோரும் அப்படி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ அவர் திடீர்னு இந்த ஊர்லேயே நம்ம நாட்டிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே என்னை விட நல்லவன் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வேற சொல்கிறாரு. வாயில் சாப்பாடு, சிரிப்பையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரு வழியாக அப்படி வீடு வந்து சேர்ந்தோம். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இப்படி தான் நம்மள நிறைய பேர் மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணும்னு நினைக்கிறோம். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா, என்ன மாதிரி அழகு யாருமே இல்லை, என்ன மாதிரி திறமைசாலி யாருமே இல்லை, எங்ககிட்ட இருக்கிற சொத்து யாருக்கிட்டையும் கிடையாது, எங்களை மிஞ்சினவங்க யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம அருமை பெருமையெல்லாம் சொல்லி பெருமை அடிச்சுக்கிறோம் இல்லையா? நீங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, அப்படி தானே? ஓகே. இது அதோட நிற்கிறது இல்லை. நம்மளை பெருசாகவும் மற்றவங்க எவ்வளவு செஞ்சிருந்தாலும் அது ஒன்றுமே இல்லைன்னு மட்டம் தட்டி பேசுறது. அவன்லாம் வேஸ்ட்டுப்பா, அவன்லாம் ஒரு ஆளா, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டும் உயர்வாகவும் மற்றவங்க எல்லாரையும் இழிவாகவும் பேசுகிறோம் இல்லையா? இதை பற்றி தான் நம்ம ஆண்டவர் இயேசு லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 9-14 வரை உள்ள இறை வசனங்களில் ஒரு உவமையின் வழியாக தெளிவாக பேசுகிறார். ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் வரி வசூலிப்பவர். இந்த உவமை பெருமையினுடைய ஆபத்துக்களையும் பணிவினுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. இந்த உவமையில் வரும் பரிசேயர் பெருமையால ஆட்கொள்ளப்பட்ட ஒரு சிறந்த உதாரணம். அவர் தனது நற்செயல்கள், தனது உபவாசம், தனது தசம பாகம் பற்றி பெருமை பேசுகிறார். வரி வசூலிப்பவரை ஒரு பாவியாகவும் ஒதுக்கப்பட்டவராகவும் கருதி அவரை இழிவாக பார்க்கிறார். ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் தனது ஆன்மீக குருட்டுத்தன்மையையும் ஆன்மீக அகந்தையையும் தனது உண்மையான குணத்தையும் அவருடைய அந்த கேரக்டரையும் அவர் வெளிப்படுத்துகிறார். மற்றவங்க யாருங்கிறத காட்டணும்னு நினச்சி தான் யாருங்கிறத காட்டுறார். எனக்கு அருமையானவர்களே, மறுபுறம் வரி வசூலிப்பவர் மனத்தாழ்மையினுடைய தாழ்ச்சியினுடைய பணிவினுடைய ஒரு உருவமாக பார்க்கப்படுகிறார். அவர் தனது பாவத்தையும் தகுதியற்ற தன்மையையும் உணர்ந்து கடவுளினுடைய கருணைக்காக மன்றாடுகிறார். அவருடைய நல்ல செயல்களால் அல்ல, மாறாக அவரது பணிவினாலும் கடவுளினுடைய மன்னிப்புக்கான தேவையை அவர் உணர்ந்ததாலும் தான் அவர் நியாயப்படுத்தப்படுகிறார். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பெருமையாலையும் அகந்தையாலும் அழிந்தவர்களுடைய வரலாறும் பைபிள் இருக்கு. அதே சமயத்தில் தாழ்ச்சியால் உயர்ந்தவர்களுடைய வரலாறும் பைபிள் இருக்கு. முதல்ல வீழ்ந்தவர்களுடைய கதையை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற முதலாவது ஆளு லூசிஃபர். பெருமையினுடைய ஆபத்துக்களை விளக்க சாத்தான் அல்லது பிசாசு என்றும் அழைக்கப்படும் லூசிஃபரினுடைய உதாரணத்தை பார்ப்போம். ஏசாயா 14வது அதிகாரம் 12-15 லூசிஃபர் எவ்வாறு அழகான சக்தி வாய்ந்தவனாக படைக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் ஒரு கேருப், மிகுந்த அழகும் ஞானமும் கொண்ட ஒரு வானதூதன். அவன் கடவுளை வணங்கவும் அவருக்கு சேவை செய்யவும் படைக்கப்பட்டான். ஆனா லூசிஃபர் பெருமையும் ஆணவமும் கொண்டான். அவன் கடவுளை போல இருக்க விரும்பினான், கடவுள் இருப்பது போல வணங்கப்பட விரும்பினான். அவன் தன் இதயத்தில் நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன், வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன், மேக திரள்கள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னான். மேக திரள்கள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று அவன் தன் உள்ளத்தில் சொன்னான். ஏசாயா 14, 13 மற்றும் 14வது வசனம்.
லூசிஃபர் தன் பெருமையின் காரணமாக வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அவன் மகத்துவம் மற்றும் அதிகாரத்தின் நிலையிலிருந்து விழுந்தான். கடவுளுக்கும் மனித குலத்திற்கும் எதிரியானான். அவன் இப்போது சாத்தான், பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். அவன் நம்மை அழிக்கவும் ஏமாற்றவும் முயல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, லூசிஃபர் மிகுந்த அழகும் சக்தியும் கொண்ட ஒரு படைப்பு என்பது கவனிக்கத்தக்கது. எசேக்கியேல்ல 28:12-15 நம்ம வாசிச்சோம்னா, லூசிஃபர் எவ்வாறு ஞானமும் அழகும் நிறைந்த ஒரு பரிபூரண படைப்பாக படைக்கப்பட்டான் என்பதை பற்றி நம்ம படிக்கிறோம். அவன் அபிஷேகம் செய்யப்பட்ட கேரூப். அவன் ஏரோதின் தோட்டத்தில் வைக்கப்பட்டான். அவன் அங்கு நெருப்பு கற்களுக்கு நடுவே நடந்தான். ஆனால் அவனது மகத்துவம், இவ்வளவு மகத்துவம் அவனுக்கு இருந்த போதிலும் லூசிஃபர் தனது பதவியில, அவனுக்கு இருந்த அந்த பொசிஷன்ல அவன் திருப்தி அடையல. அவன் இன்னும் அதிகமாக இருக்க விரும்பினான். இன்னும் அதிகமாக அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. அவன் கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொள்ள முயன்றான். அவனது பெருமையின் காரணமாக அவன் தனது மகத்துவத்தை, அந்த 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 சக்தியை, அந்த ஆற்றலை, அந்த நிலையிலிருந்து அவன் கீழே விழுந்தான். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த பெருமையினுடைய ஆபத்துக்களுக்கு மற்றும் ஒரு உதாரணமாக நாம் கிமு 6வது நூற்றாண்டுல பாபிலோனை ஆண்ட அரசன் நெபுக்கத்நேசரை நம்ம பார்ப்போம். தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்துல நெபுக்கத்நேசர் தனது மகத்துவத்தையும் ஆட்சி அதிகாரத்தை பற்றியும் எவ்வாறு பெருமையாக பேசினார் என்பது பற்றி வாசிக்கிறோம். அப்போது அவன், என் வலிமையின் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியும் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதென்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இது என் வல்லமையினாலும் என் மகிமையினாலும் ஒரு அரச மாளிகையாக நான் கட்டிய பெரிய பாபிலோன் அல்லவா என்று கூறினான். தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம். ஆனால் அவனது பெருமையின் காரணமாக நெபுக்கத்நேசர் தனது ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு ஒரு மிருகத்தை போல வாழ வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. அவனுக்கு ஒரு மிருகத்தினுடைய இதயம் வழங்கப்பட்டது. மேலும் ஒரு எருது போல புல்லை தின்ன வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் தனது ராஜ்யத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு 7 ஆண்டுகள் காட்டில் வாழ்ந்தான். இதே போல தானியேலுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல நெபுக்கத்நேசரின் பேரனான பெல்ஷாத்சார் ராஜாவை பத்தி நாம வாசிக்கிறோம். பெல்ஷாத்சார் ஒரு பெருமையும் ஆணவம் கொண்ட அரசன். அவன் கடவுளை மீறி சிலைகளை வணங்கினான். அவனது பெருமையின் விளைவுகள் குறித்து தானியேல் இறைவாக்கினரால் அவனுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அவன் கேட்க மறுத்து விட்டான். இதன் விளைவாக பெல்ஷாத்சார் தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்டான். அவனது ராஜ்யம் மேதியர்களாலும் பெர்சியர்களாலும் கைப்பற்றப்பட்டது. தானியேல் எச்சரித்த அதே இரவில் அவன் கொல்லப்பட்டான். இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, பெருமையினுடைய ஆபத்துக்களுக்கு மற்றொரு உதாரணம் இஸ்ரேலின் முதல் அரசனான சவுல். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் அமலேக்கியரை அழிக்கும்படி கடவுளால் சவுலுக்கு கட்டளையிடப்பட்டது. அவர் கடவுளின் கட்டளைகளை மீறி அரசனான ஆகாகின் உயிரையும் சிறந்த கால்நடைகளையும் எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றி பைபிள்ல வாசிக்கிறோம். சவுலின் பெருமையும் கீழ்ப்படியாமையும் இஸ்ராயலின் அரசனாக அவரை நிராகரிக்க வழிவகுத்தது. இறைவாக்கினர் சாமுவேல் அவரிடம், நல்லா கவனிங்க, கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம், முரட்டுத்தனம், சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் என்றார். 1 சாமுவேல் 15:23. இதே போல திருத்தூதர் 12 தீரு மற்றும் சீதோன் மக்களால் ஏரோது ராஜாவுக்கு எவ்வாறு ஒரு பெரிய மரியாதை வழங்கப்பட்டது என்பதை பற்றி நாம படிக்கிறோம். அவன் அவர்களின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு கடவுளை துதிக்கவில்லை. இதன் விளைவாக உடனே ஆண்டவரின் தூதர் அவனை அடித்தார். ஏனெனில் அவன் கடவுளை பெருமைப்படுத்தவில்லை,
அவன் புழுத்து செத்தான். திருத்துதர் பணிகள் 12:23. இயேசுவில் எனக்கு அருமையானவர்களே, லூசிஃபர், நெபுக்கத்நேசர், பெல்ஷாத்சார், சவுல் அரசன் மற்றும் ஏரோது அரசன் ஆகியோரின் கதைகள் பெருமையின் ஆபத்துக்களை பற்றி நமக்கு கற்பிக்கின்றன. நாம் பெருமையாகவும் ஆணவமாகவும் மாறும்போது நமது மகத்துவம் மற்றும் அதிகார நிலையிலிருந்து நாம் விழும் அபாயத்தில் இருக்கிறோம். கடவுளுடனும் மற்றவர்களுடனும் நமது உறவை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் பெருமையின் சோதனையை தவிர்க்க கவனமாக இருக்கணும். நமது பாவத்தையும் தகுதியின்மையையும் நாம் உணர வேண்டும். ஆண்டவருடைய கருணைக்காக, மன்னிப்புக்காக கடவுளிடத்தில் மன்றாட வேணும். நாம் மன தாழ்மையையும் கடவுளை சார்ந்திருப்பதையும் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்மை மட்டுமே உயர்த்தி கொள்ள முயற்சிப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு சேவை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த மன தாழ்மைக்கு, தாழ்ச்சிக்கு, பணிவுக்கு ஏராளமான உதாரணங்கள் பைபிள் இருக்கு. நம்ம ஒரு சில உதாரணங்களை பற்றி மட்டும் பார்ப்போம். இயேசுதான் மனத்தாழ்மைக்கு உச்சபட்ச எடுத்துக்காட்டு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-8 கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே தாழ்த்தி, தம்மையே வெறுமையாக்கி, அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று கூறுகிறது. இந்த இயேசுவினுடைய பணிவு பல வழிகளில் வெளிப்படுகிறது. முதலாவது, இயேசு மனித குலத்திற்கு பணி செய்ய பூமிக்கு வந்தார். பணி ஏற்க அல்ல, அவர் தனது சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலமும், நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலமும், பசித்தவர்களுக்கு உணவு தருவதன் மூலமும் இதை நிரூபித்தார். இரண்டாவது, இயேசு பாடுகள் பட்ட போதும் சரி, சிலுவையில் அறையப்பட்ட போதும் சரி, மரிக்கும் போதும் கூட கடவுளின் சித்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு, திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தார். உண்மையான பணிவு என்பது கடினமான நேரங்களிலும் கூட கடவுளுடைய திருவுளத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுவதாகும் என்பதை அவர் நமக்கு காட்டினார். மூன்றாவது, துன்பப்படுபவர்களிடம் இயேசு இரக்கம் காட்டினார். அவர் அவர்களை அன்புடனும் கருணையுடனும் அணுகினார். உண்மையான பணிவு என்பது மற்றவர்களை கவனித்துக் கொள்வதும், அவர்களின் தேவைகளை நம்முடைய தேவைகளை விட முன்வைப்பதும் ஆகும் என்பதை அவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்து தாவீதை பற்றி பார்ப்போம். அவருடைய பணிவை பற்றி நாம் பார்ப்போம். தாவீது ஒரு தாழ்மையான மனிதர். அவர் தனது பாவத்தையும் கடவுளின் மன்னிப்புக்கான தேவையையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் உணர்ந்தார். திருப்பாடல்கள் 51:3 மற்றும் 4வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உன் தீர்ப்பினால் உன் நீதியை நீர் வெளிப்படுத்தியுள்ளீர், உன் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகிறீர் என்று சொல்லுகிறார். அவர் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டார். தாவீது தனது பாவத்தை ஒப்புக்கொண்டார், தனது செயல்களுக்கு பொறுப்பேற்றார். இரண்டாவது, தாவீது கடவுளின் மன்னிப்பையும் கருணையையும் நாடினார். அவர் தனது பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தயாராக இருந்தார். மூன்றாவது, தாவீது கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொண்ட போதும் கடவுளின் நன்மைத்தனத்தையும் இறையாண்மையையும் நம்பினார். அடுத்து மோசேயினுடைய பணிவையும் கூட நம்ம பார்ப்போம். மோசே இஸ்ராயலர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து செல்ல கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிவான மனிதர். என்னாகமும் 12:3 மோசே மிகவும் பணிவான மனிதர், பூமியில் இருந்த வேறு எவரையும் விட மிகவும் பணிவானவர் என்று கூறுகிறது. மோசேயினுடைய பணிவு பல வழிகளில் வெளிப்படுகிறது. அதுல முதலாவது, அவர் கடவுளுக்கு செவி சாய்க்க விருப்பம் உள்ளவராக இருந்தார். மோசே கடவுளினுடைய அறிவுரைகளை கேட்டு அவருடைய கட்டளைகளை பின்பற்ற விருப்பம் உள்ளவராக இருந்தார். இரண்டாவது,
மற்றவர்களுக்கு சேவை செய்ய அவர் விருப்பம் உள்ளவராக இருந்தார். மோசே மற்றவர்களுக்கு சேவை செய்யும், அவர்களுடைய தேவைகளை தனது தேவைகளுக்கு முன்பாக வைக்கவும் விருப்பம் உள்ளவராக இருந்தார். மூன்றாவது, அவர் தனது வரம்புகளை, மோசே தனது வரம்புகளையும் பலவீனங்களையும் உணர்ந்தார். அவர் கடவுளின் பலத்தையும் வழிகாட்டுதலையும் முழுமையாக நம்பியிருந்தார். எனக்கு அருமையான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தாழ்ச்சியினுடைய இந்த உதாரணங்கள், பணிவினுடைய இந்த உதாரணங்கள் தாழ்ச்சியாக இருப்பதன் முக்கியத்துவத்தையும், நமது பாவத்தையும், கடவுளின் மன்னிப்பையும், அவருடைய வழிகாட்டுதலுக்கான தேவையையும் உணர்ந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நம் ஆண்டவர் இயேசு தாவீது மற்றும் மோசேயைப் போல நாமும் பணிவுடன் இருக்க முயற்சிப்போம், தாழ்ச்சியோடு இருக்க முயற்சிப்போம். மேலும் நமது சொந்த வரம்புகளையும் பலவீனங்களையும் நாம் அடையாளம் காண்போம். பெருமை, எனக்கு அருமையானவர்களே, நம்மை அழித்துவிடும். அதே சமயம் பணிவு அல்லது தாழ்ச்சி நம்மை வாழ்க்கையில் வெற்றிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் இட்டு செல்லும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பரிசேயனும் வரி வசூலிப்பவரும் இதற்கு ஒரு சரியான உதாரணம். பரிசேயனுடைய பெருமை அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. அதே நேரத்தில் வரி வசூலிப்பவருடைய பணிவு அவரை நியாயப்படுத்த வழிவகுத்தது. லூசிஃபர், நெபுகத்நேசர், பெல்ஷாத்சார், சவுல் அரசன், ஏரோது அரசன் போன்ற பைபிள் பிரமுகர்களினுடைய வாழ்க்கையிலும் பெருமையின் உதாரணங்களை நம்ம பார்த்தோம். பெருமை வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் மனத்தாழ்மை வெற்றிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வழிவகுக்கிறது என்பதை அவர்களுடைய கதைகள் நமக்கு நன்றாக எடுத்து சொன்னன. மறுபுறம் இயேசு, தாவீது மற்றும் மோசே ஆகியோருடைய பணிவை நம்ம பார்த்தோம். அவர்கள் கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளினுடைய வழிகாட்டுதலுக்கான தேவையையும் உணர்ந்தார்கள். அவர்களினுடைய உதாரணங்கள் பணிவுடன் இருப்பதனுடைய முக்கியத்துவத்தையும், நம்முடைய சொந்த வரம்புகளையும் பலவீனங்களையும் அங்கீகரிப்பதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, பணிவின் முக்கியத்துவத்தை பற்றி இயேசுவே போதித்திருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 18:14 பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு முன்பாக ஏற்புடையவராக வீட்டிற்கு சென்றார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தங்களை உயர்த்துவோர் அனைவரும் தாழ்த்தப்படுவார்கள், தங்களை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார்கள் என்று அவர் கூறுகிறார். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துவோர் தாழ்த்தப்படுவார்கள், தன்னை தாழ்த்துவோர் உயர்த்தப்படுவார்கள் என்றும் இயேசு கூறுகிறார். இந்த போதனை பணிவினுடைய முக்கியத்துவத்தையும் பெருமையினுடைய ஆபத்துக்களையும் நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. எனவே என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பணிவு என்பது வாழ்க்கையில் வெற்றிக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வழிவகுக்கும் ஒரு முக்கியமான நற்பண்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பார்த்தபடி பெருமை நம்மை அழித்துவிடும், அதே நேரத்தில் பணிவு நம்மை மகத்துவத்திற்கு இட்டு செல்லும். வரி வசூலிப்பவரை போல பணிவோடு இருக்க முயற்சிப்போம். மேலும் நமது சொந்த பாவத்தன்மையையும் கடவுளின் மன்னிப்பு மற்றும் வழிகாட்டுதலுக்கான தேவையையும் அங்கீகரிப்போம். பெருமை மற்றும் பெருமையினுடைய சோதனையை நாம் தவிர்ப்போம். அதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் கடவுளுக்கு மகிமை செலுத்துவதிலும் கவனம் செலுத்துவோம். தன்னை உயர்த்தி கொள்பவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்தி கொள்பவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:12 என்ற இந்த இயேசுவினுடைய பணிவு பற்றிய இந்த போதனையை நாம் நினைவு கொள்வோம். கடவுளால் நாம் உயர்த்தப்படும்படி கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எனக்கு அருமையானவர்களே, நம் வாழ்வில் பணியை இந்த பணிவை வளர்த்து கொள்ள கடவுள் நமக்கு உதவ வேண்டும் என்று தினந்தோறும் மன்றாடுவோம். மேலும் நமது உறவுகளிலும் கடவுளுடனான நமது வாழ்க்கையிலும் நமது அன்றாட வாழ்க்கையிலும் பணிவின் நன்மைகளை எல்லாம் அனுபவிப்போம். மற்றவர்களிடம் நமது அணுகுமுறை மற்றும் நடத்தை குறித்து கவனத்தில் கொள்வோம். மற்றவர்களை தயவு செய்து இழிவாக பார்ப்பதையோ அல்லது நமது சாதனைகளை பற்றி பெருமை பேசுவதையோ தவிர்த்துவிட்டு அதற்கு பதிலாக நல்லவர்களாகவும் கனிவானவர்களாகவும் பணிவானவர்களாகவும் இருப்பதில் நம்ம கவனம் செலுத்துவோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் செய்யும் எல்லாவற்றிலும் கவனிக்கிறீங்களா? நாம் செய்யும் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு மகிமை சேர்ப்போம். ஆமென்.